அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்தார்கள். புட்டு புட்டு வைத்த சமீரா ரெட்டி, கெஞ்சிய பிரபலங்கள். வாரணம் 1000 படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தவர் சமீரா ரெட்டி. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, பெங்காலி உள்ளிட்ட மொழிகளில் சில படங்களில் நடித்துள்ளார். திருமணத்திற்கு பின் சினிமாவை விட்டு விலகிய சமீரா ரெட்டி, மீட்டு விவகாரம் பூதாகரமானது போல சினிமாவில் தன்னை யார் யாரெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்தார்கள் என்பதை துணிச்சலாக சொல்லி கதிகலங்க வைத்தார் என்று செய்யாறு பாலு தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். சினிமா மூத்த பத்திரிகையாளரான செய்யாறு பாலு அளித்துள்ள பேட்டியில், நடிகை சமீரா ரெட்டி ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட மும்பையில் வளர்ந்த பெண். இவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததால் மாடலிங்கில் சென்று ஒரு சில விளம்பர படங்களில் நடித்து வந்தார். இதையடுத்து தெலுங்கு சினிமாவில் மகேஷ் பாபுவுக்கு ஜோடியாக நடிக்க ராஜகுமாருடு என்ற படத்தின் ஆடிஷனுக்கு சென்றிருந்தார். அனைத்து தேர்விலும் தேர்வான சமீரா ரெட்டிக்கு கடைசி நேரத்தில் அந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கை நழுவி போனது. மனம் நொந்து போன சமீரா ரெட்டி, சினிமாவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று முடிவெடுத்துவிட்டு பிரபல வாட்ச் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சென்றார். அதன் ஆங்கில பத்திரிகை ஒன்றில் சமீராவின் புகைப்படம் வெளிவர அதை பார்த்த பாலிவுட் தயாரிப்பாளர் ஒருவரால் பாலிவுட் படம் ஒன்றில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த படம் அவருக்கு நல்ல பெயரை கொடுத்தவுடன் அடுத்தடுத்து 3 பாலிவுட் படங்களில் நடித்தார். பாலிவுட்டில் அடுத்தடுத்து 3 படங்களில் நடித்த சமீராவிற்கு தெலுங்கிலும் ஹிந்தியிலும் மாறி மாறி பட வாய்ப்புகள் வந்தன. அதன்பின் தமிழில் சூர்யா நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் உருவான வாரணம் 1000 திரைப்படத்தில் 2வது கதாநாயகியாக நடித்திருந்தார். இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதோடு சமீரா ரெட்டியின் நடிப்புக்கும் பாராட்டுகள் குவிந்தது. இதையடுத்து அஜித்துக்கு ஜோடியாக அசல், வெடி, வேட்டை என அடுத்தடுத்த படத்தில் நடித்து தமிழ் ஆடியன்ஸுக்கு பரிச்சயமான முகமாக மாறினார். படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருந்த சமீரா ரெட்டி 2014ஆம் ஆண்டு அக்ஷய் வர்தே என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் சினிமாவில் நடிக்க கணவர் அனுமதித்த போதும் சமீராவிற்கு அதில் உடன்பாடு இல்லாததால் ஒட்டுமொத்தமாக சினிமாவை விட்டு விலகினார். இந்த நேரத்தில் மீட்டு விவகாரம் பூதாகரமாக வெடித்தது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்ட சமீரா ரெட்டி, சினிமாவில் தன்னை யார் யாரெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்தார்கள், யார் டார்ச்சர் கொடுத்தது என அனைத்தையும் புட்டு புட்டு வைத்து பாலிவுட் மற்றும் கோலிவுட்டை கதிகலங்க வைத்து பெரிய சம்பவத்தையே செய்துவிட்டார். சில பிரபலங்கள் சமீரா ரெட்டிக்கு போன் செய்து, தயவு செய்து என் பெயரை சொல்லாதே என்று கெஞ்சும் அளவிற்கு துணிச்சலான பெண்ணாக சமீரா ரெட்டி நடந்து கொண்டார் என்று செய்யாறு பாலு அந்த பேட்டியில் கூறியுள்ளார்.